இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வந்துள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்தவர்கள் மற்றும் இதுவரை விண்ணப்பிக்காமல் இருப்பவர்களுக்கு தான் இந்த அப்டேட். மகளிர் உரிமை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்திருந்தாலும் அல்லது மனு அளித்திருந்தாலும் உங்களுக்கு 2 மெசேஜ் வந்திருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கான உரிமை தொகை ஜூன் மாதத்திலிருந்து கிடைக்கும். தற்போது தேர்தல் விதிகள் காரணமாக அனைத்து அரசு திட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் மனு அளித்திருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோடனே உங்களுடைய விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதன் பிறகு 7லேருந்து 15 நாட்களுக்குள் அடுத்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் சொல்லிட்டு 2வது எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஆனால் எஸ்எம்எஸ் வந்தும் அமௌண்ட் வரணும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கான அமௌண்ட் மாதம் மாதம் கிரெடிட் ஆகும். அது ஜூன் மாதத்திலேருந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் சரி அல்லது ஆன்லைன் மூலமாக மனு அளிக்காமல் இருந்தாலும் சரி, தற்போது தேர்தல் முடிந்த பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடன் stalin.tn.go.in வெப்சைட் மூலமாக தான் ஆன்லைனில் மனு அளிக்கிற மாதிரி இருந்தது. தற்போது அந்த வெப்சைட் எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் டேட் அறிவித்தாலே கவர்மெண்ட் ஸ்கீம் அனைத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதனால் கண்டிப்பாக தற்போது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைனில் மனுவும் அளிக்க முடியாது. தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான கவுண்டிங் வந்த பிறகு ஜூன் மாதத்திலிருந்து தான் மகளிர் உரிமை திட்டத்திற்கு நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற ஆப்ஷனாலும் ஆன்லைனில் மனு அளிக்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுதான் தற்போதையான முக்கியமான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.